உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நம்முடைய தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் டெல்டா வதர்மன் இணைந்திருக்க. ஹேமச்சந்திரன், அடுத்த சிஸ்டம் உருவாகிவிட்டது. இது எப்போது கரையை தொடும்? நமக்கான மழைக்கான வாய்ப்பு என்ன? அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நன்கா காற்றழுத்த தாழ்வு பகுதியா அடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது. அதன் பிறகு டிசம்பர் 11ஆம் தேதி வாக்குல இது தமிழக கடற்கரை நோக்கி நகரும். அப்போது தமிழக கடற்கரை அருகே நிலவக்கூடிய அந்த காற்றின் போக்கு மற்றும் சாதகமான கடல் வெப்பநிலையின் காரணமாக இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. எது எப்படியானாலும் இது ஒரு காற்று பாதிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இல்ல. இது மீண்டும் ஒரு மழை தரும் நிகழ்வாக அமையும். குறிப்பாக சென்னை முதல் நாகை வரையிலான வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மீண்டும் பரவலான வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து ஒரு மழைப்பொழிவு டிசம்பர் 11, 12, 13, 14 ஆகிய 4 நாட்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, டிசம்பரை பொறுத்த வரைக்கும் இது நம்முடைய 4வது கட்ட மழையாக இருக்க போகிறது. ஆனால் அடுத்து ஒரு பெரிய சிஸ்டம் உருவாவது மாதிரியான நீண்ட கால கணிப்புகள் இருக்கிறது. இதுக்கு அடுத்து வரக்கூடியது இப்போ இது காற்று பாதிப்பு கொடுக்காது, மழையை கொடுக்கும். அடுத்தது வரக்கூடிய சிஸ்டம் எப்படி இருக்கும்? அதுக்கடுத்து ஒன்று சொல்றீங்க, இந்த சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும்? அதாவது தற்போது பாத்தீங்கன்னா இந்த கடல் சார்ந்த அலைவுகளும் பிற வானிலை காரணிகளும் மிக சாதகமா இருக்கு. குறிப்பா அக்டோபர், நவம்பர் முதல் பாதியில வடகிழக்கு பருவமழை பெரிதாக தீவிரமடையாம இருந்துச்சு. அதற்கான காரணம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல வலுவான சலனங்கள் இருந்துச்சு. கடந்த 20 நாட்களாக பார்த்தோம்னா அந்த நிலைகள்லாம் மாறி தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான நிலை மாறி வருகிறது. அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்த சலனங்களும் தமிழகத்துல இந்த மாதத்துல எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 25ஆம் தேதிக்கு இடைப்பட்ட அந்த 2 வார காலகட்டத்துல நம்ம 2 முதல் 3 சுற்று பருவமழையை நம்ம பார்க்கலாம். அதுல குறிப்பா டிசம்பர் 11 முதல் 15 இந்த தாழ்வு மண்டலம் அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும், அதை தொடர்ந்து மற்றொரு நிகழ்வும் நம்ம எதிர்பார்க்கலாம். 20ஆம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய சலனம் சற்று வலுவான சலனமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம முன்பே பேசினது போல அது தென்சின கடல்ல இருந்து வருகை தர இருக்கு. அப்படி வரும்போது சற்று புயல் தீவிரமான புயலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு. அதற்கு முன்னதே நமக்கு மழை நிகழ்வுகளே 2 நிகழ்வுகள் இருக்கு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பெரிய நிகழ்வு சொன்னீங்க, அது தென் சீன கடல்ல இருந்து வருகிறது அப்படின்னீங்க. இன்னும் சொன்னா தைவான் கடல்லாம் தாண்டி வரணும். அது வந்தா என்ன மாதிரியான புயல் மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? தென் சீன கடல்ல இருந்து என்னென்ன புயல்கள் இதற்கு முன்பு உருவாயிருக்கு, அது தமிழகத்தை நோக்கி வந்திருக்கு? அதாவது இயல்பாகவே நமக்கு மேற்கு பசிபிக் மற்றும் தென்சீன கடல்ல இருந்து வரக்கூடிய புயல்கள் இந்த டிசம்பர் மாதத்துலதான் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீண்ட தூரம் கடல்ல பயணித்து வருவதன் காரணமா வலுவான புயல்களாகவும் இருந்திருக்கு. அது கடந்த காலத்துல வர்தா, தானே போன்ற புயல்கள்லாம், கஜா போன்ற புயல்கள்லாம் நமக்கு தென்சீன கடல்ல இருந்து வந்தது பார்த்தோம். இருந்த போதிலும் தற்போதைய நிலவரப்படி இந்த முதல்ல வரக்கூடிய மழை நிகழ்வுகள் இந்த டிசம்பர் 10 முதல் 20க்கு இடைப்பட்ட 10 நாட்கள்ல வரக்கூடிய அடுத்தடுத்த மழை நிகழ்வுகள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வு பற்றி நமக்கு, ஏன்னா இந்த நிகழ்வுகள்லயே சில மாற்றங்களை ஏற்படுத்தும் கடல் சார்ந்து, வளிமண்டலம் சார்ந்து. சோ இதன் தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துதான் அந்த நிகழ்வு எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். இப்போதைய நிலையில டிசம்பர் 11ஆம் தேதி முதல் தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு. நன்றி ஹேமச்சந்திரன். டிசம்பர் 11 இப்போது உருவாகி இருக்கக்கூடிய சிஸ்டம் 11ஆம் தேதியிலிருந்து மழையை கொடுக்க இருக்கிறது. 13ஆம் தேதியெல்லாம் தீவிர மழையை நாம் எதிர்பார்க்கிறோம். இதற்கப்புறம் இதே மாதிரி ஒரு தாழ்வு பகுதியாக வரும். தாழ்வு பகுதியாக மண்டலமானது அது அடுத்து தெரியும். அதன் பிறகு ஒரு புயலுக்கான முழு எச்சரிக்கையோடு ஒரு புயல் வர இருக்கிறது. அது இந்த மாதத்தின் கடைசியாக வந்து சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தென் சீன கடல்ல இருந்து வரணும். அது நீண்ட தூரம் பயணிப்பதால ஒரு புயலுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையோடு இந்த மாதத்துடைய இறுதி இருக்க போகிறது அப்படின்னு தெரிகிறது. நீண்ட கால வானிலை ஹேமச்சந்திரன் வழங்கினார். தற்போது வானிலை ஆய்வு மையம் வழங்கிய செய்தியை நம்ம பார்த்தோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.